ராகுங்கிறது வந்து பிரமிப்பு. ஓவர் பிரம்மாண்டம் தான் ராகு. அப்ப என்ன ஆகும்? எத நெனச்சாலும் அவங்களால சிம்பிளா யோசிக்க முடியாது. எல்லாத்தையும் பெருசா தான் யோசிப்பாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு ரூ. 10 தான் இருக்கும். ஆனா ரூ. 1000க்கு யோசிப்பாங்க. தன்கிட்ட என்ன இருக்கு? அத வச்சு என்ன பண்ணலாம்? அந்த மாரி யோசனையே இருக்காது. தன்கிட்ட இருக்கிறத பத்தி யோசிக்காம, தேவையில்லாத நெறைய பிளான்ஸ்கள் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஃபுட் கிரேவிங் வந்து இந்த ராகுவுக்கு ரொம்ப அதிகம். இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வந்து ராகு கேரக்டர் இருக்காங்க. கேஸ் வந்து பிடிக்கிறதால என்ன பண்ணணும், இந்த பெருங்காயத்தூள் இருக்குல்ல, பெருங்காயத்தூளை கொஞ்சமா தண்ணியில கலந்து எந்த இடத்துல இந்த கேஸ் பிடிக்குதோ அந்த இடத்துல எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணணும். இப்போ ராகுவும் குருவும் சேரும்போது அவங்களுக்கு வாயு சார்ந்த பிரச்சனைகள் அதிகம். அப்போ இவங்க இந்த வாயு முதிரையை ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம குரு ராகு இணைவுல இருக்கிற மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் வந்து பார்க்க போறோம். இந்த குரு ராகு இணைந்து இருக்கிறவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் சார்? ஜாதகத்துல ஒருத்தருக்கு குரு ராகு இணைஞ்சிருக்கிறது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. இதனால அவங்களுக்கு வந்து உடல் ரீதியா என்ன ஆகும்னா, முதல்ல அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, குருங்கிற வந்து அறிவுக்காரகன், ராகுங்கிறது வந்து பிரமிப்பு. ஓவர் பிரம்மாண்டம் தான் ராகு. அப்ப என்ன ஆகும்? எத நெனச்சாலும் அவங்களால சிம்பிளா யோசிக்க முடியாது. எல்லாத்தையும் பெருசா தான் யோசிப்பாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு ரூ. 10 தான் இருக்கும். ஆனா ரூ. 1000க்கு யோசிப்பாங்க. ஸோ ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கும். ஓவர் இமேஜினேஷன். ரொம்ப பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. தன்னை வந்து பெரிய ஆளா காமிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா தகுதிய வளர்த்துக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு பெரிய ஆளாகணும்னு கற்பனையிலே மிதப்பாங்க. தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத ஆசைகள், இந்த தனக்கிட்ட என்ன இருக்கு? அத வச்சு என்ன பண்ணலாம்? அந்த மாரி யோசனையே இருக்காது. தன்கிட்ட இருக்கிறத பத்தி யோசிக்காம, தேவையில்லாத நெறைய பிளான்ஸ்கள் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க நெறைய பிரச்சனைகள சந்திக்க வேண்டியிருக்கு. இதனால இவங்க உடம்புல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சார்? ஓவர் திங்கிங் இருக்கிறதால, குரு வந்து லிவர் உடம்பு ரீதியா, அதாவது கொழுப்பும் அத சேர்ந்தது தான். இப்ப ஓகே. ஃபேட்டி லிவர் ம். இந்த மாரி பிரச்சனைகள் வரும். ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, டைஜெஷன் வந்து சரியா நடக்காது. சரியா வந்து பசி எடுக்காது. ம். கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும்னு சொல்லுவாங்க. ம். இல்லாட்டி கரெக்ட்டான ஃபுட் இன்டேக் பண்ண முடியாது. சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும். ஏன்னா ஓவர் திங்கிங் இந்த ராகு இருக்கிறதால என்ன பண்ணுவோம், நெறைய சாப்பிடணும்னு ஆசைப்படும். நெறைய பேர் ஃபுட் கிரேவிங்ன்னு இருக்கும். ஆமா. இப்பதான் சாப்பிட்டுருப்பாங்க. ம். யாராவது சாப்பிடுறியான்னு கேட்டா திருப்பி அவங்களோட சேர்ந்து போயிடுவாங்க. இல்ல அவங்க முன்னாடி ஏதாவது வச்சா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ம். இந்த ஃபுட் கிரேவிங் வந்து இந்த ராகுக்கு ரொம்ப அதிகம். இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வந்து ராகு கேரக்டர் இருக்காங்க. இன்னும் ராகு வந்து வாயு சம்மந்தப்பட்டது. வாயு கிரகம் என்பதால, அப்போ ஈஸியா அந்த உருளைக்கிழங்கு, அந்த வாயு பொருட்கள் சாப்பிட்டா அடிக்கடி அவங்களுக்கு கேஸ் பிடிச்சுக்கும். கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும். இந்த கேஸ் பிடிக்கிறதால என்ன ஆகும்? அவங்கள இழுத்து பிடிக்கிற மாரி இருக்கும். அது மாரி பிரச்சனைகள வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த குருவும், ராகுவும் சேர்ந்து வரும்போது. ஓகே சார். இப்ப ஓவர் திங்கிங் ஹேபிட் வந்து இருக்கும். இல்ல வந்து இந்த வாயு பிரச்சனை இந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இவங்க அ உணவுல வந்து என்ன உணவெல்லாம் சாப்பிடணும், என்ன உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது சார்? கல்லீரல் வந்து கொழுப்பு அதிகமா படியிறதால, கொழுப்பு சார்ந்த உணவுகள். ம். சில பேர் வந்து நான்வெஜ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனா வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும். அப்ப ம். கேட்பாங்க, நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிடுறதில்ல. அப்ப எப்படி? அப்ப என்னன்னா, இந்த ஆயில் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடுற பஜ்ஜி, போண்டா, இந்த ஈவினிங் ஆனா அந்த ஸ்நாக்ஸ் தான். ம். அது ஆமா, இல்லாம இருக்காது. ஆமா. அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல வந்து ஃபேட்டா சேர்ந்து ஃபேட்டி லிவர் உண்டாகும். கல்லீரல் தான் ஃபேட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதாலேயே வந்து அத டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு போகும்போது தான் கல்லீரல் மேல ஃபேட் படியும். அப்ப அந்த குருவும், இந்த ராகுவும் சேர்வதால ஃபேட்டி லிவர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்போ ஆயில் ஐட்டம்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். அப்ப என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லிவர ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எதுனா பைனாப்பிள், புதினா, கொத்தமல்லி, கேரட்டு, கீரையில வந்து கரிசலாங்கண்ணி கீரை, இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். லிவர் பாதிக்கப்பட்டா ஞாபக மறதியே வரும். லிவருக்கும், மூளைக்கும் தொடர்பு உண்டு. அதனால வந்து நம்ம வல்லாரை கீரை வந்து அதிகமா எடுத்துக்கலாம். அது சப்போர்ட் பண்ணும். ராகு வந்து வாயு பொருட்கள் சம்மந்தப்பட்டா அது எடுக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு எடுக்கக்கூடாது. ஆனா நெறைய பேருக்கு எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயமே சிப்ஸ் தான். பொட்டேட்டோ சிப்ஸ் தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரைட்டான டிஷ். அது வந்து ரெகுலரா எடுக்கிறதால அவங்களுக்கு வாயு பிடிப்பு வரும். அதாவது எல்லா ஜாயிண்ட்ஸுக்கும் லாக் ஆகும். அதனால இடுப்பு வலி, முட்டி வலி இந்த மாரி பலவிதமான பெயின் வந்து வாயுக்களால வரும்.
ஸோ இது மாதிரி விஷயங்கள் வரதால உணவுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே சார். இப்ப இவங்களுக்கு வந்து பாட்டி வைத்திய முறைகள் வந்து ஏதாவது இருக்குங்களா? ஆமா. இந்த கேஸ் வந்து பிடிக்கிறதால என்ன பண்ணணும், இந்த பெருங்காயத்தூள் இருக்குல்ல, பெருங்காயத்தூள கொஞ்சமா தண்ணீல கலந்து, எந்த இடத்துல இந்த கேஸ் பிடிக்குதோ அந்த இடத்துல எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா அந்த கேஸ் வந்து உடனே ரிலீஸ் ஆகும். அதேபோல மோர்லயும் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு நம்ம குடிக்கணும். குடிச்சா வந்து கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி டெக்னிக்க நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னொரு டெக்னிக் என்னன்னா, ஜீரக தண்ணி. ஜீரக தண்ணி வந்து ரெகுலரா குடிச்சாவே இன்டைஜஷன் பிரச்சனை இருக்காது. ஏன்னா கல்லீரல் பாதிக்கப்பட்டாலும் இன்டைஜஷன் பிரச்சனை தான். இந்த வாயுக்கள் பிரச்சனையாலும் இன்டைஜஷன் பிரச்சனை தான். அப்போ ஜீரக தண்ணி ரெகுலரா குடிச்சிட்டு வந்தாலே எல்லாத்துக்குமே வந்து காமனா யூஸ் ஆகும். ஓகே சார். சரி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கும்போது நம்ம உடற்பயிற்சி, இல்ல யோகா அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருப்போம். ஸோ இவங்களுக்கு ஆசனங்கள் இல்லன்னா முத்திரைகள் என்னலாம் பண்ணலாம் சார்? ஆசனாசம் முத்திரை பண்ணா இன்னும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நெறைய பேருக்கு எக்சர்சைஸ் பண்றதுக்கே டைம் இல்ல. ஆமா. கரெக்ட்டா அவங்கவங்க வேலைக்கு ஏத்த மாரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. உடம்ப வந்து 1 ஹவராவது குடுக்கணும். உடம்புக்கு எக்சர்சைஸுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து ஜிம் போறதுக்கு, இல்ல வாக்கிங் போறதுக்குலாம் வந்து வாய்ப்பே இல்லன்னா, அப்ப எப்போ ஓய்வா இருக்காங்களோ, அப்ப முத்திரைகள் பயிற்சி பண்ணலாம். இந்த வாயு பிரச்சனைகளுக்கு வாயு முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப நல்லா வேலை செய்யும். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளவுதான். ஆள்காட்டி விரல் கட்டை விரலோட அடிப்பகுதியை டச் பண்ணி, கட்டை விரல் லேசா அழுத்துற மாரி இருக்கணும். இதுதான் வாயு முத்திரை. இந்த வாயு முத்திரை சாதாரணமா மடி மேல வச்சிருக்கலாம். எல்லா பெயினுக்கும் இது வந்து ஒரு ரிலீஃப் இருக்கும். ஏன்னா வாயுக்களால தான் வந்து பெயினே வருது. அப்ப ராகுவும், குருவும் சேரும்போது அவங்களுக்கு வாயு சார்ந்த பிரச்சனைகள் அதிகம். அப்ப இவங்க இந்த வாயு முத்திரைய ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். முத்திரையும் பண்ணணும், உணவும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ஆசனாசனம் வந்து சூரிய நமஸ்காரம், புஜங்காசனம், தனுராசனம் அதே மாரி ஆசனங்கள் இருக்கு. ஆசனாஸ பொறுத்தவரைக்கும் யோகா ஆசிரியரோட மேல் பார்வையில கொஞ்சம் போய் யோகாலாம் கத்துக்கிட்டு பண்ணா ரொம்ப பெட்டர். ஏன்னா நுட்பமான விஷயங்கள் தான். ஸ்ட்ரெயிட்டா உட்கார்றது, மூச்ச உள்ள இழுத்து வெளிய விடுறது, எதுல இழுக்கணும், எங்க விடணும். சின்ன சின்ன டெக்னிக் தான். ஆனா அதுதான் ரிசல்ட்ட குடுக்கும். அதனால நம்ம வந்து புக்ஸ பார்த்து பண்றது அந்த மாரி இல்லாம, நேரடியா ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் மூலம் கத்துக்கிட்டு பண்ணா ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட். ஓகே சார். இவங்களுக்கு சித்த மருத்துவத்துல என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம பண்றோம் சார்? சித்தா பொறுத்தவரைக்கும், இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டதால கரிசாலை கல்பம் டேப்லெட்டு, கரிசலாங்கண்ணி கல்பம், அப்புறம் வந்து அஷ்டசூலம், சிலாச்சத்து பல்பம், அதேபோல அமுக்குரா சூலம், கேது இருக்கிறதால ராகுவும் பாதிக்கப்படும். குருவும் ராகுவும் பாதிக்கப்படுறதால என்னன்னா வாயு பிரச்சனைகள் வரும். அதுக்கு அஷ்டசூலம்னு ஒண்ணு இருக்கு. அஷ்டசூலத்த வந்து 1 டீஸ்பூன் எடுத்து நல்லெண்ணெய் ஊத்தி மத்தியானம் மட்டும் 1 கைப்பிடி சாதம் சாப்பிட்டு மத்த உணவு எடுத்துக்கலாம். இந்த மாரி சித்தால அந்த நாடி எல்லாம் பார்த்து வாத, பித்த, கபம் அவங்களுக்கு ஏத்த மாரி எது குறையுது, எது கூடுது, அத பேஸ் பண்ணி இந்த குருவும், ராகுவும் ஜாதகத்துல எங்க இருக்கு, அதையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து மருந்து குடுப்போம். ஓகே சார். இவங்களுக்கு அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து எங்க இருக்கு? என்ன பண்ணணும் சார்? அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து லிவர வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். ம். சில பேருக்கு வந்து தூக்கம் சரியா இருக்காது. ம். லிவர் வந்து சரியில்லைனாவே தூக்கம் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்ப என்ன உச்சந்தலை இருக்குல்ல, உச்சந்தலையில ஒரு பாயிண்ட் இருக்கு. அத வந்து அழுத்தணும். ஓகே. அது எப்படி மெஷர் பண்ணணும்னா, காதோட நடுப்பகுதி எடுத்து ஒரு கோடு எடுத்தா நடுவுல வரும். ம். அதுதான் வந்து உச்சந்தலை. அந்த இடத்துல வந்து பிரஷர் கொடுக்கணும். பிரஷர் வந்து மிதமான அழுத்தம். ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது. சரி, அது வந்து ஒரு 50 முறை. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அழுத்தினா நல்லா தூக்கம் வரும். லிவரும் நல்லபடியா ஆக்டிவேட்டா இருக்கும். ஓகே சார். இவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான அட்வைஸ்லாம் தருவீங்க? அவங்க வந்து இந்த ஓவர் திங்கிங் விஷயத்த வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ணணும். மனச வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா, அவங்க நெறைய பிரச்சனைய சந்திக்க வேண்டியிருக்கும். பிராக்டிகல் என்ன? ரியாலிட்டி என்ன? அதுல இருக்கணும். நம்ம கையில என்ன இருக்கு? நம்மளோட சோர்ஸ் என்ன? அத நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இல்லாத விஷயத்த பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஏக்கம், ஏமாற்றம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம கையில என்ன ப்ளஸ் இருக்கு? என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? அத முதல்ல அனலைஸ் பண்ணி, அதுக்கேத்த மாரி லைஃப்ப வந்து மூவ் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். ஓகே சார். இன்னைக்கு குரு, ராகு இணைந்து இருக்கிறதுனால என்ன மாதிரியான மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அவங்க என்ன ஃபுட் சாப்பிடணும்? என்ன ஃபுட் சாப்பிடக்கூடாது? ஆ பாட்டி வைத்திய முறைகள் என்ன? நம்ம சித்த மருத்துவத்துல என்ன பண்றோம்? அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டா எங்களுக்கு வந்து சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.